இரவு 9 மணிக்கு மேல் வீட்டின் பெரிய முற்றத்தில் காற்று மெதுவாக அடித்துக் கொண்டிருந்தது. நான் படிக்கட்டில் அமர்ந்து வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். என் பெயர் மீனாட்சி. எனக்கு 23 வயது ஆகிறது. நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்தவள். என் படிப்பு முடிந்ததும் என் பெற்றோருக்கு என் திருமணத்தைப் பற்றிய கவலை வர ஆரம்பித்தது. இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் இதுதான் உலகின் வழக்கம். ஒவ்வொரு பெண்ணும் தன் பெற்றோரின் வீட்டை விட்டு கணவரின் வீட்டிற்கு செல்ல வேண்டியுள்ளது. மற்ற பெற்றோர்களைப் போலவே என் பெற்றோருக்கும் என் திருமணத்தைப் பற்றிய கவலை இருந்தது. அதனால் எனக்காக எங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு பையனைத் தேட ஆரம்பித்தார்கள். நான் என் பெற்றோரின் ஒரே மகள். அவர்களை விட்டு பிரிய நான் விரும்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு பெண்ணைப் போலவும் நானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. என் பெற்றோர்கள் என் மனதைக் கவரும் ஒரு பையனின் உறவை எடுத்து வந்தார்கள். பையனுக்கு சொந்த தொழில் இருந்தது. அவனுடைய வீட்டில் அவனுடைய பெற்றோர்கள் மட்டுமே இருந்தார்கள். கிருஷ்ணனின் புகைப்படத்தை பார்த்த உடனே எனக்கும் அவனை பிடித்துவிட்டது. அவன் மிகவும் அழகாக இருந்தான். என் திருமணம் இப்போது கிருஷ்ணனுடன் நடந்தது. நான் திருமணம் செய்து அவனுடைய வீட்டிற்குச் சென்றேன். ஆரம்ப நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்தன. என் திருமணத்திற்கு பின் ஆரம்ப நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்தன. ஆனால் என் மாமனார் மற்றும் மாமியாரின் ரகசியம் தெரிந்தபோது என் உடல் முழுவதும் வியர்த்துப் போனது. ஒரு நாள் கிருஷ்ணன் தன் வேலை காரணமாக சில நாட்களுக்கு வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. இதனால் நான் கொஞ்சம் வருத்தமடைந்தேன். ஆனால் கிருஷ்ணன் சென்று விட்டான். நாட்கள் மெதுவாக நகர ஆரம்பித்தன. நான் வீட்டில் சும்மா இருக்க விரும்பாமல் வீட்டு வேலைகளைச் செய்யத் தொடங்கினேன். ஒரு நாள் அதிகாலையில் எங்கள் வீட்டுத் தோட்டக்காரர் கையில் எதையோ எடுத்துக்கொண்டு வாசலுக்குள் வந்தார். ஏன் இப்படி வருகிறாய் என்று நான் அவரிடம் கேட்டேன். அப்போது அவர் என் முன் ஒரு பெட்டியை வைத்து ஐயாவுக்கு ஒரு பார்சல் வந்துள்ளது என்றார். நான் பெட்டியை பார்த்தபோது அதில் என் மாமனாரின் பெயருக்கான சீட்டு ஒட்டப்பட்டிருந்தது. இந்த வயதில் மாமனார் பெயருக்கு யார் பார்சல் அனுப்புவார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் பெட்டியை திறக்க முயன்றபோது என் மாமியார் ஓடி வந்து அதை என்னிடமிருந்து பிடுங்கினார். இதை பார்த்து நான் திகைத்துப் போனேன். அவருடைய இந்தச் செயலால் நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். அவர் என்னிடம் எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டார். அவர் பின்னாலே மாமனாரும் அறைக்குள் சென்று கதவை உள்ளே தாளிட்டுக் கொண்டார். என் பார்வையைத் தாழ்த்தி நான் என் வேலையைத் தொடர்ந்தேன். நான் அதை அதிகமாக கவனிக்கவில்லை. இரவு வந்தது. நான் தூங்கச் சென்றேன். ஆனால் என் மனம் மீண்டும் மீண்டும் மாமியார் மாமனார் பக்கமே சென்றது. அந்த பெட்டியில் என்ன இருந்தது என்று தெரியவில்லை. ஆனால் என் மாமியார் அதை பிடுங்கியதும் பதட்டத்துடன் காணப்பட்டார். பிறகு காலையானது. நான் முற்றத்தில் வந்து அமர்ந்தேன். மாமனார் வெளியே வருவதைப் பார்த்தபோது நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அவர் தன் மீது ஒரு சால்வையே போர்த்தியிருந்தார். அந்தச் சால்வைக்குள் எதையும் மறைத்துக் கொண்டிருந்தார் என்று எனக்குத் தோன்றியது. ஏனென்றால் அவருடைய ஒரு கை சால்வைக்குள் இருந்தது. ஆனால் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவருக்கு எப்போதும் கால்களில் அதிக வலி இருக்கும். அவரால் சரியாக நடக்க முடியாது. ஆனால் இன்று இப்படி எங்கோ செல்கிறார். அதுவும் யாருக்கும் வேலைக்காரனுக்கு கூடச் சொல்லாமல் வெளியே கிளம்ப என்ன விஷயம்? நான் முன்னோக்கிச் சென்று அவருக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்கலாமே என்று நினைத்தேன். ஆனால் அவர் என் பேச்சைச் சட்டென மறுத்தார். நேற்று நடந்ததைப் போலவே இன்றும் நடந்ததைப் பார்த்து நான் திகைத்துப் போனேன். மாமனார் மாமியார் இருவரும் தங்கள் அறைக்குள் சென்று விட்டனர். நான் அவர்கள் பின்னால் அறைவரை சென்றேன். ஆனால் மாமியார் என் முகத்துக்கு நேராக கதவைச் சாத்திவிட்டார். நான் அதிர்ச்சியுடன் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தேன். உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்று செவிமடுத்துக் கேட்க விரும்பினேன். ஆனால் உள்ளே வினோதமான சத்தம் மட்டுமே கேட்டது. உள்ளே மாமியார் மாமனார் 2 பேர் மட்டுமே இருந்தார்கள்.
அப்படியானால் ஏன் இவ்வளவு சத்தம் எழுகிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு நான் என் அறைக்குச் சென்று விட்டேன். இப்படியே நாட்கள் கடந்து சென்றன. என் மாமனார் தினமும் காலையில் எங்கிருந்தோ வீட்டிற்கு வருவார். அவர் கையில் ஏதோ ஒரு பொருள் இருப்பதைப் போலத் தோன்றும். அதை அவர் எனக்கு காட்ட விரும்பவில்லை. ஆனால் அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஒரு நாள் காலையில் அவர் மீண்டும் வந்தபோது நான் திகைத்துப் போனேன். ஏனென்றால் இந்த முறை அவர் கையில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. நான் நினைப்பது அதுவாக இருக்காது. என்னால் உறுதியாகச் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு சந்தேகம் இருந்தது. அவர் கையில் ஒரு திரைப்படச் சீடி இருந்தது. அப்படியானால் மாமனார் மாமியார் படம் பார்க்கிறார்களா? அதுவும் எந்த மாதிரியான படம் பார்க்கிறார்கள்? அதற்காக அவர்கள் ஏன் அறையே பூட்டுகிறார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். மாமியாரும் மாமனாரும் அப்படி என்ன பார்க்கிறார்கள் என்று கண்டிப்பாக கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற சிந்தனையில் நான் மூழ்கியிருந்தேன். அப்போது என் மாமனார் வெளியே இருந்து வந்து கொண்டிருந்தார். அவர் கையில் அந்தச் சீடி இருந்தது. அவர் வேகமாக அறையை நோக்கிச் சென்றார். மாமனார் உள்ளே இருந்து கதவை பூட்டப் போகும் தருணத்தில் நான் திடீரென்று அவர் பின்னால் அறைக்குள் சென்று விட்டேன். கதவை மூடிவிட்டு உள்ளே என்ன செய்கிறீர்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன். இதனால் அவருடைய முகம் வெளுத்துப் போனது. அவர்கள் திரைப்படம் பார்க்கிறார்கள் என்று பதிலளித்தார். அவருடைய பதிலைப் பார்த்து நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அவர்கள் படம் பார்த்தால் ஏன் அதை எல்லோருக்கும் முன்னால் பார்க்கவில்லை? ஏன் கதவை பூட்டிவிட்டு பார்க்கிறார்கள்? இதற்கு என்ன தேவை? எங்கோ ஒரு நிமிடம் அவர் மேலும் அவர் பேச்சின் மீதும் எனக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. ஆனால் நான் அமைதியாக அங்கிருந்து சென்றேன். அவர் கதவை பூட்டிக் கொண்டார். நான் கதவருகே வந்து அவர்கள் உண்மையிலேயே படம் பார்க்கிறார்களா அல்லது அது வெறும் பொய்யா என்று கேட்க காதுகளை வைத்தேன். ஆனால் உள்ளே எனக்கு மீண்டும் அதேபோல சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அதனால் அவர்கள் உண்மையிலேயே படம் பார்க்கிறார்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இப்போது இது தினமும் நடக்கத் தொடங்கியது. தினமும் என் மாமனார் சீடி வாங்கி வருவார். என் மாமியாரும் மாமனாரும் தங்கள் அறைக்குச் செல்வார்கள். கதவை போட்டுக்கொள்வார்கள். பின்பு படம் பார்க்கத் தொடங்குவார்கள். அதே சமயம் நான் வெளியே கவலைப்பட்டு தனிமையில் அமர்ந்திருந்தேன். திருமணத்திற்கு முன் வீட்டின் பெரியவர்கள் வீட்டின் பொலிவை அதிகப்படுத்துவார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே நிலைமை வேறு. மாமியாரும் மாமனாரும் நாள் முழுவதும் அறையிலேயே இருப்பார்கள். நான் இந்த பெரிய வீட்டில் தனிமையில் அழுது கொண்டிருந்தேன். அவர்கள் என் அருகில் உட்கார்ந்து அன்பாக 2 வார்த்தைகள் பேசக்கூட இல்லை. ஒரு நாள் என் மனதில் ஒரு யோசனை வந்தது. என் அமைதியின்மையைப் போக்க இது மட்டுமே என்னிடமிருந்த ஒரே வழி என்று நான் நினைத்தேன். அதைச் செயல்படுத்த முடிவு செய்தேன். அடுத்த நாள் என் மாமனார் சீடி கொண்டு வரவில்லை. அவர் வீட்டிலிருந்தே வெளியே போகவில்லை என்பதைக் கண்டு நான் திகைத்தேன். எந்த பெட்டியும் அல்லது பார்சலும் வீட்டிற்கு வரவில்லை. நான் சீடி வர காத்திருந்தேன். 5 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் என் மாமனார் வீட்டை விட்டு எங்கும் செல்லவில்லை. நான் பேச்சுவார்த்தையின் போது அவரிடம் கேட்டதும் அவர் உனக்குத் தெரியும் இல்லையா? என் கால்களில் எவ்வளவு வலி இருக்கிறது? அதனால் என்னால் வெளியே செல்ல முடியவில்லை என்றார். இந்த விஷயத்தை நான் நம்புவதற்கு பதிலாக ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அவருடைய கால்வலி எனக்குத் தெரியும். ஆனால் அது ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. ஆனாலும் அவர் முன்பெல்லாம் சீடி கொண்டு வருவாரே. நான் அதையே அவரிடம் சொன்னேன். உங்களுக்கு எப்போதும் கால்வலி இருக்கும். நீங்கள் தினமும் சீடி கொண்டு வருவீர்களே, பிறகு ஏன் 5 நாட்களாக கொண்டு வரவில்லை என்றேன். இதைக் கேட்டதும் அவர் பதறிப்போனார். அவர் என் மீது கோபமடைந்து அவருடைய எந்த விஷயத்திலும் நான் தலையிடக்கூடாது, இல்லையெனில் எனக்கு நல்லதில்லை என்று சொன்னார். நான் பிரமித்துப் போய் அழுது கொண்டே அங்கிருந்து சென்றேன்.
அவர் என்னிடம் அப்படி பேசிய விதம் எனக்கு அவர் மீது இப்போது பயம் வர ஆரம்பித்தது. இப்போது என் சந்தேகம் உறுதியாகி வந்தது. நிச்சயமாக வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்த நாள் அவர் சீடி கொண்டு வந்தார். மீண்டும் மாமியாருடன் அந்த படத்தை பார்க்க தங்கள் அறைக்குச் சென்றார். நான் உடனே அவர் பின்னால் சென்றேன். எனக்கு பயமாக இருந்தாலும் நான் தைரியத்தை கோர்த்து கொண்டேன். நான் மாமியார் மாமனாரிடம் சென்று நான் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். 2-3 நாட்களாக நான் இந்த படத்தை பார்த்தே தீர வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதனால் என் மனதில் உள்ள சந்தேகம் தீர்ந்துவிடும். ஆனால் என் மாமனார் பேசியதைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். அவர் இந்த படத்தை நீ பார்க்கக்கூடாது என்று மறுத்துவிட்டார். நான் ஆச்சரியத்துடன் ஏன் என்னால் இந்த படத்தை பார்க்க முடியாது என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் இது எங்கள் காலத்து திரைப்படம். அதனால் உன்னால் இதை பார்க்க முடியாது என்று சொன்னார். இதைச் சொல்லிவிட்டு அவர் உள்ளே இருந்து கதவை போட்டுக்கொண்டார். நான் வெளியே நின்று சிந்தனையில் ஆழ்ந்தேன். இது என்ன பேச்சு? அவர்கள் காலத்து திரைப்படம் என்றாலும் நான் பார்க்க விரும்பினால் என்னை ஏன் தடுக்கிறார்கள்? நான் வெளியிலேயே அமர்ந்தேன். கொஞ்ச நேரத்திற்குப் பிறகு மாமியாரும் மாமனாரும் வெளியே வந்தார்கள். நான் அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு என் மீது சந்தேகம் வரக்கூடாது என்று நான் அமைதியாக இருந்தேன். இன்று மாமனாரின் முகத்தில் எனக்கு சற்று கவலையும் தெரிந்தது. நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். நாட்கள் கடந்தது. ஆனால் என் கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லை. இரவு வந்தது. நான் என் அறைக்கு தூங்கச் சென்றேன். என் மாமியாரும் மாமனாரும் தங்கள் அறைக்குச் சென்றனர். நள்ளிரவில் எனக்கு விழிப்பு வந்தது. என் அறையில் எனக்கு சுவாசம் அடைப்பது போல இருந்தது. அதனால் நான் வெளியே வந்தேன். நான் எங்கள் முற்றத்திற்கு வந்தபோது திகைத்துப் போனேன். ஏனென்றால் நான் 2 ஆண்களை கதவுக்கு வெளியே பார்த்தேன். அவர்களை பார்த்து அவர்கள் யார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உள்ளே செல்ல என் மனம் விரும்பியது. ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை. அவர்கள் யார் என்று நான் கேட்டேன். இருவரின் முகத்திலும் சால்வை போர்த்தப்பட்டிருந்தது. அதனால் என்னால் அவர்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் திடீரென்று என் கண்களுக்கு முன்னால் இருண்டு போனது. பயந்த இதயத்துடன் நான் அங்கேயே தரையில் விழுந்தேன். அந்த 2 பேர் யார்? அவர்கள் எங்கள் வீட்டில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. காலையில் நான் கண் விழித்தபோது நான் என் அறையில் இருந்தேன். என் தலையில் மிகவும் கடுமையான வலி இருந்தது. நான் எப்படி அறைக்கு வந்தேன் என்று யோசித்தேன். எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. திடீரென்று எனக்கு இரவில் நடந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. நான் வெளியே ஓடினேன். அங்கே என் மாமனாரும் மாமியாரும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து தங்கள் அருகில் உட்காரச் சொன்னார்கள். நான் நடந்த முழு விஷயத்தையும் அவர்களிடம் சொன்னேன். இரவின் இருளில் வீட்டில் 2 பேரை பார்த்தது எப்படி என்று நான் மிகவும் கவலையாக இருந்தேன். ஆனால் அவர்கள் பேசியதைக் கேட்டு நான் கொஞ்சம் கவலை அடைந்தேன். என் மாமியார் இனிமேல் அப்படி ஏதேனும் இருந்தால் என்னை கூப்பிட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் என் மனதில் அப்படி எதுவும் தோன்றவில்லை. அப்போது என் மாமியாரின் அறைக்கதவு பூட்டப்பட்டிருந்ததால் என் கவனம் அங்கே செல்லவில்லை. ஆனால் மாமனாரின் பேச்சைக் கேட்டு நான் மேலும் ஆச்சரியப்பட்டேன். அவர் அது உன் பிரமை மட்டுமே என்று சொன்னார். நான் கவலையுடன் அவரை பார்த்தேன். நான் அது என் பிரமை இல்லை என்று புரிய வைக்க நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் அவர்கள் செய்த செயலால் நான் திகைத்துப் போனேன். அவர் தோட்டக்காரனை கூப்பிட்டு நேற்றிரவு இங்கு யாராவது 2 ஆண்கள் வந்தார்களா என்று கேட்டார். நான் தோட்டக்காரனை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். அதற்கு அவன்தான் இரவு முழுவதும் கடமையில் விழித்திருந்ததாகவும் ஆனால் யாரும் வீட்டிற்குள் நுழையவில்லை என்றும் அப்படி நடந்திருந்தால் தனக்குத் தெரிந்திருக்கும் என்றும் பதிலளித்தார். மற்ற 2 தோட்டக்காரர்களும் அதையே சொன்னார்கள். நான் முற்றிலும் குழப்பமடைந்து விட்டேன்.
இப்போது நான் பைத்தியமாகி விடுவேன் என்று எனக்குத் தோன்றியது. நான் அவர்களுக்கு புரிய வைக்க நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் என் மாமியார் என்னை தண்ணீர் கொடுத்து அமைதிப்படுத்தினார். நான் சில நாட்களாகச் சரியாகச் சாப்பிடவில்லை என்றும் அதனால் பலவீனத்தால் விழுந்திருக்கலாம் என்றும் சொன்னார். அவருடைய பேச்சால் நான் அமைதியானேன். நாள் முழுவதும் நான் என் சிந்தனையில் மூழ்கியிருந்தேன். இப்போது அது என் பிரமை என்று எனக்குத் தோன்றியது. சில சமயம் உண்மையிலேயே அங்கு யாரோ இருந்தார்கள். அவர்களில் ஒருவர்தான் என்னை மயக்கமடையச் செய்தார் என்று தோன்றியது. எது உண்மை எது பொய் என்று எனக்குத் தெரியவில்லை. நான் மிகவும் பயந்தேன். இரவு 8 மணி இருக்கும். அப்போது நான் மாமனார் வெளியே செல்வதைப் பார்த்து நான் திகைத்துப் போனேன். நான் எதையும் யோசிக்காமல் அவர் பின்னால் சென்றேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது விஷயம் தெரிய வரலாம். அவர்கள் அறையில் தனியாக பார்க்கும் அந்த பணத்தின் ரகசியம் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடியலாம். அவர் கார் வைத்திருந்தார். ஆனால் நான் நடந்தே அவர் பின்னால் சென்று கொண்டிருந்தேன். நான் மறைந்திருந்து அவர் பின்னால் சென்றேன். அவர் பக்கத்தில் ஒரு இடத்தில் சென்று நின்றார். பிறகு ஒரு கடைக்குள் சென்றார். அது சிடி கடை என்று நினைக்கிறேன். 10 நிமிடங்களுக்குப் பிறகு அவர் அந்த கடையிலிருந்து வெளியே வந்தார். அவர் வெளியே வந்தபோது நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அவர் கையில் உண்மையிலேயே ஒரு சிடி இருந்தது. அவர் சென்றவுடன் நான் அந்த கடைக்குள் சென்றேன். என் சந்தேகம் முற்றிலும் விலக வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால் நான் கடைக்காரரிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் சில வினாடிகள் யோசித்த பிறகு அங்கேயே நின்றுவிட்டேன். மற்றும் சில சீடிகளை வாங்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தேன். வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மாமியார் மாமனாரின் அறை பூட்டப்பட்டிருந்தது. நான் கடைக்காரரிடம் எந்தக் கேள்வியும் கேட்கவில்லை. ஏனென்றால் ஒருவேளை அவர் என் மாமனாருக்குச் சொல்லி அதனால் நான் பிரச்சனையில் சிக்கியிருக்கலாம். அதனால் நான் அப்படி ஒரு ஆபத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. அதனால்தான் நான் அந்த கடைக்காரரிடம் எதுவும் கேட்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நானே செய்ய வேண்டும். அடுத்த நாள் மதியம் மாமனார் சிடி கொண்டு வந்தார். என் மனதில் திடீரென்று ஒரு விஷயம் தோன்றியது. இப்போதுதான் நான் அதை கவனித்தேன். மாமனார் சிடி கொண்டு வரும் நேரம் தினமும் வேறுபட்டு வந்தது. சில சமயம் இரவில், சில சமயம் காலையில், சில சமயம் மதியம். ஆனால் ஏன் இப்போது இந்த விஷயம் என்னை மிகவும் அதிர்ச்சியடையச் செய்தது? நான் மாமனார் அருகில் சென்று அவர்கள் காலத்து திரைப்படத்தை நானும் பார்க்க வேண்டும். அது எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு அவர் என்னை கடுமையாக பார்த்து அதை நீ பார்க்க முடியாது என்று சொல்லிக் கண்டிப்பாக மறுத்தார். மேலும் நாங்கள் பாதியில் படத்தை பார்ப்பதை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி மாமனார் கதவை பூட்டிக் கொண்டார். மாமியார் ஏற்கனவே உள்ளே இருந்தார். ஆனால் இந்த ரகசியம் எனக்கு புரியவில்லை. அதன் பிறகு நான் என் அறைக்கு வந்து இந்த எல்லா சிந்தனைகளிலும் மூழ்கியிருந்தேன். அப்போது என் கணவர் கிருஷ்ணனிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவர் பேசியதைக் கேட்டபோது நான் ஆச்சரியத்துடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் கணவர் நாளை மறுநாள் வீட்டிற்கு திரும்பி வரவிருந்தார். பிறகு நான் அவர் வருவதற்கான தயாரிப்பில் மூழ்கினேன். நான் அதிகமாக யோசிக்கிறேன் என்று நினைத்தேன். எப்படி இருந்தாலும் மாமனார் இவ்வளவு கோபமாக இருந்ததைப் பார்த்தால் ஒருவேளை அவர் என்னை என்ன செய்வாரோ என்று பயந்தேன். அதனால் இந்த விஷயத்திலிருந்து விலகி இருப்பது நல்லது என்று நினைத்து அதையே முடிவு செய்தேன். அது இரவு நேரம். நான் வெளியே அமர்ந்திருந்தேன். அப்போது மாமனார் திடீரென்று வெளியே வந்தார். நான் அப்போது ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தேன். அவர் என்னை பார்க்கவில்லை. அவர் தொலைபேசியில் யாரிடமும் பேசிக் கொண்டிருந்தார். அதே சமயம் எங்கே பார்த்துக் கொண்டிருந்தார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அந்த மரத்திலிருந்து வெளியே வந்த நான் அவர் பேசும் விஷயங்களை தெளிவாக கேட்கும்படி அருகில் உள்ள ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தேன்.
பிறகு மாமனார் பேச ஆரம்பித்ததை நான் கேட்டபோது என் மீது வானமே இடிந்து விழுவது போல இருந்தது. நான் ஆச்சரியத்துடன் அவர் பேசுவதைக் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் மீது எனக்கு இருந்த சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது. அவர் உள்ளே சென்று விட்டார். நானும் உள்ளே சென்றேன். ஆனால் அவர் பேசிய விஷயங்களை என் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. அது என்னை மிகவும் கவலைப்படுத்தியது. அடுத்த நாளும் அப்படித்தான் நடந்தது. பாதி அளவு உண்மை எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் முழு உண்மையை தெரிந்து கொள்ள மாமியாரும் மாமனாரும் அறையில் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் அறிவது மிகவும் அவசியம். அவர்கள் உண்மையிலேயே படம் பார்த்தால் அந்த படத்தில் எனக்கு பார்க்க மறுக்கும்படி என்ன இருக்கிறது? எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். மாமனார் தானாகவே என்னிடம் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார், தெரியப்படுத்தவும் மாட்டார் என்று எனக்கு தெரிந்திருந்தது. அதனால் நான் எப்படியாவது எல்லாவற்றையும் நானே தெரிந்து கொள்ள வேண்டும். மாமனார் மாலையில் மீண்டும் சீடியை எடுத்து வந்தார். ஆனால் இந்த முறை நான் எந்த எதிர்ப்பும் தெரிய வைக்கவில்லை. அவர் என்னை பார்த்த உடனேயே அறைக்குள் சென்று விட்டார். நான் காலில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். நான் நினைத்த விஷயம் அவர்களுக்கு என் மீது சந்தேகம் வரக்கூடாது என்று நான் விரும்பவில்லை. இந்த ரகசியத்தைப் பற்றி நான் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதனால் நான் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியம். நான் என் அறைக்கு வந்து என் கணவர் வருவதற்கான ஏற்பாடுகளைச் செய்யத் தொடங்கினேன். நாளை என் கணவர் திரும்பி வரவிருந்தார். நான் வேலைக்காரர்களிடம் சொல்ல ஆரம்பித்தேன். என் முழு கவனத்தையும் வேலையில் செலுத்தினேன். இப்போது நான் காத்திருப்பது நாளைக்காகத்தான். இறுதியில் காத்திருப்பு முடிந்தது. நாளையும் வந்தது. நான் மாமனார் செய்தி கொண்டு வருவதற்கு காத்திருக்க ஆரம்பித்தேன். என் மாமியார் சோபாவில் அமர்ந்திருந்தார். நான் வேலைக்காரர்களை பார்க்கும் சாக்கு சொல்லிவிட்டு உள்ளே செல்ல ஆரம்பித்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மாமனார் சீடி கொண்டு வருவார் என்று எனக்கு தெரியும். அப்போது நான் யோசித்த முடிவின்படி என் மாமியார் மாமனாரின் அறைக்குள் ஒளிந்து கொண்டேன். இன்று அவர்கள் என்ன படம் பார்க்கிறார்கள்? ஏன் அதை என்னிடமிருந்து மறைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் கணவர் வர இன்னும் சிறிது நேரமே இருந்தது. ஆனால் அதற்கு முன் நான் இந்த விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே மாமியார் மாமனாரின் அறைக்குள் சென்றேன். அவர்கள் சீடியை இயக்கினார்கள். படத்தை பார்க்கத் தொடங்கினார்கள். படம் தொடங்கியது. நான் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அதை பார்க்க வெட்கத்தால் நான் கூச்சமடைந்தேன். இறுதியில் நான் ஆச்சரியப்பட்டேன். இதுதான் விஷயமா? அரை மணி நேரத்திற்குப் பிறகு நான் அங்கேயே குழப்பத்தில் அமர்ந்திருந்தேன். என் மாமியாரும் மாமனாரும் நான் இங்கே இருப்பதை அறிந்தால் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் என் திட்டத்திற்காக காத்திருந்தேன். 5 நிமிடங்கள் கழிந்தது. அப்போது அவர்கள் கதவில் தட்டுதல் சத்தம் கேட்டது. அவர்கள் கதவை திறந்தபோது அவர்கள் திகைத்துப் போனார்கள். நானும் அப்போது எழுந்து வெளியே ஓடினேன். நான் அவர்கள் அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். மாமியாரும் மாமனாரும் இதைப் பற்றி தெரிந்து கொண்டார்கள். அப்போது அவர்கள் கோபத்துடன் என்னை பார்த்தார்கள். நான் அவர்களிடம் நான் சொல்வதற்கு பதிலாக அவர்களே தங்கள் கதையைச் சொல்லும்படி சொன்னேன். என் பேச்சைக் கேட்டு அவர்கள் ஆச்சரியத்தில் இருந்தார்கள். நான் காவல்துறைக்கு ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தேன். இப்போது காவல்துறை கடுமையாக நடந்தபோது அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். என் கணவரும் அப்போது வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். நடப்பதை பார்த்து அவரும் ஆச்சரியப்பட்டார். அப்போது என் மாமனார் பேசத் தொடங்கினார். அவராம், நாங்கள் தான் இதையெல்லாம் செய்தோம். நாங்கள் பல ஆண்டுகளாக கருப்பு பணத்தை மறைத்து வரி ஏய்ப்பு செய்து வருகிறோம். எங்கள் வீட்டில் உள்ள பல சொத்துக்கள் சட்டவிரோதமான வழிகளில் சேர்க்கப்பட்டவை. நாங்கள் பலருக்கு பணம் கொடுத்து அவர்களின் பெயரில் சொத்து வாங்கினோம். அந்தச் சீடிகளில் வரி ஏய்ப்பு தொடர்பான ஆவணங்களும் பழைய கணக்குகளும் இருந்தன. அதனால்தான் நாங்கள் யாருக்கும் தெரியாமல் பார்த்து வந்தோம்.
இந்த பெண்ணுக்கு எப்படி தெரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதல் நாளிலேயே இவளை வீட்டிலிருந்து அனுப்பியிருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் மனைவி மறுத்துவிட்டாள். ஒருவேளை அவள் மனதில் தன் மருமகள் மீது அன்பு வந்திருக்கலாம் என்றார். மாமியார் அழுது கொண்டிருந்தார். அதைப் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். என் கணவரும் ஆச்சரியத்துடன் நின்று கொண்டிருந்தார். பல ஆண்டுகளாக அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று என் கணவர் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார். அந்த இரவில்தான் இந்த விஷயங்களைப் பற்றி அவருக்கும் தெரிய வந்தது. அந்த இரவில் 2 ஆட்களை பார்த்தது என் பிரமை இல்லை. ஆனால் அவர்களில் ஒருவர் மாமனார் மற்றும் அவருடன் சேர்ந்த மற்றொருவர் தோட்டக்காரரையும் மாமனார் தன்னுடன் சேர்த்துக் கொண்டார். சீடி கடைக்காரரும் அவர்களுடன் சேர்ந்திருந்தார். மாமனார் நேரத்தை மாற்றிக்கொண்டே இருந்தார். அதனால் யாரும் அவர் மீது சந்தேகம் கொள்ளக்கூடாது. இந்த விஷயத்தால் என் கணவர் மிகவும் வெட்கப்பட்டார். காவல்துறை என் மாமனாரையும் மாமியாரையும் பிடித்துச் சென்றது. அவர்கள் மூலம் மற்றவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறினோம். நான் படித்தவள், நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். என் கணவர் அவர்களின் பணம் அனைத்தையும் வெவ்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கு தந்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து வேலை செய்தோம். இன்று பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு சொந்தமாக ஒரு சிறிய தொழில் இருக்கிறது. என் கணவர் சீக்கிரமே அந்த கவலையை விட்டு மனம் மாறினார் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே நமக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று நினைப்பவர்கள் கூட நமக்கே தெரியாமல் நமக்கு எதிரியாகத்தான் இருப்பார்கள். உண்மையில் அவர்கள் நம் எதிரிகள் என்று நமக்கே தெரியாமல் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.